வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் மூடில் தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 163 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 23,500 ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து 23,527 26 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 23,500 ஒரு சப்போர்ட். இந்த 23,500 உடச்சி 23,350 23,350 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ட்ரெண்டை வந்து 21,000 வரைக்கும் 21,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 23,500 சப்போர்ட் இதை வந்து உடைக்காத வரைக்கும் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் இந்த இதுலேருந்து நமக்கு திரும்பணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இந்த 23,500 வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட்லேருந்து திரும்பி ஒரு நாளைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறிச்சு அப்படின்னா மண்டேலேருந்து நம்ம மார்க்கெட்டை வந்து கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு நாளைக்கு மார்னிங் பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட ஏன்னா இன்னைக்கு இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாமே பாசிட்டிவ்ல தான் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் நமக்கு ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. அது ஓப்பன் ஆகிறத வச்சு நம்ம மார்க்கெட் எப்படி நகருன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 528 பாயிண்ட் மைனஸில் இறங்கியிருக்கு. 77,620 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு க்ளோஸ் ஆன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,526 நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடான பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2,893 பங்குகள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து வர்த்தகமான பங்குகள். எந்தவித மாற்றமின்றி தொடர்ந்த பங்குகள் 90. இது ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 766 பங்குகள் தான் ஏற்றம் கொடுத்துருக்கு. சரிந்த பங்குகள் பார்த்தா 2,037 பங்குகள் சரிஞ்சிருக்கு. அதாவது நெகட்டிவ்ல வந்து இன்னைக்கு ட்ரேடான பங்குகள் எஃப்ஐஎஸ் பெரிய ஒரு செல்லிங் இது பண்ணியிருக்காங்க. 7,270 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு செல் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஎஸ் 7,939 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதை விற்கிறதும் வாங்குறதும் நம்ம வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட டிஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க. நம்ம மார்க்கெட்லேருந்து வெளில போயிட்டு இருக்காங்க. 52 வாரம் உச்சத்தை தொட்ட பங்குகள் பார்த்து 34, 52 வாரம் லோயர் சர்க்கியூட் கொடுத்த பங்குகள் பார்த்து 95, அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் வந்து 61, லோயர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 106. இன்னைக்கு வந்து மார்க்கெட் நிலவரம் இதுதான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,037 பங்குகள் இன்னைக்கு லோவில் தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பெரும்பாலும் பங்குகள் இன்னைக்கு இறக்கத்தில் இருக்கு. நல்ல நிறுவனங்கள்லாம் நம்ம நாளைக்கு வர வீடியோவில் வந்து என்னென்ன நிறுவனங்கள்லாம் ஒரு மாதம் இருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ட்ரேடான பங்குகள் முக்கியமான பங்குகள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் ஒரு 13% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நவீன் ஃப்ளோரின் ஒரு 9% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. பாலாஜி அமின்ஸ் ஒரு 9% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. காமா ஹோல்டிங்ஸ் ஒரு 8% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஆல்கைல் அமின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 8% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. என்எல்சி இந்தியா, கார் ட்ரேட், ரிலிகர் என்டர்பிரைசஸ், மேரிகோ, ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, சம்ஹி ஹோட்டல், ஜெனரல் இன்சூரன்ஸ், டிவிஎஸ் ஹோல்டிங், மசகான், ஆதித்யா பிர்லா ஃபேஷன், வைபவ் குளோபல், கோல்கேட் பாமாலிவ், ப்ரூடென்ட், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், ஆஸ்கோ நோபல் இந்தியா, இந்திரபிரஸ்தா கேஸ், ஆஸ்ட்ராசென்கா, ஆனந்த் ரதி வெல்த், இமாமி, ஜென் டெக்னாலஜி, சோழமண்டலம் ஃபினான்ஸ், அனுபம் ரசாயன், குவாட்ரேஜ் கன்சூமர், பஜாஜ் ஆட்டோ, கிர்லோஸ்கர் ஃபியூனமேட்டிக், ஓரியன் எலக்ட்ரிக், கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ், ஜோதி லேப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்கு. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே 2 நாள் நேற்றும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபெர்டிலைசர் பங்குகள்லாம் வந்து ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏதோ சின்ன நியூஸ் வந்ததுன்னா இன்னைக்கு அதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. நாளைக்கும் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ, நாளைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு ஹைக் இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஹைக் கொடுத்துருக்கு லைட்டாக. நாளைக்கு வந்து அந்த நம்ம மார்க்கெட்டில் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நாளைக்கு இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே போகிற வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு இறங்கிய பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ 8% இறங்கியிருக்கு. ஆமி ஆர்கானிக்ஸ் ஒரு 6% இறங்கியிருக்கு. தானி சர்வீசஸ் ஒரு 6% இறங்கியிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இந்த வார ட்ரேடிங் மட்டும் 15% கடை இறங்கியிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஈக்வனஸ் இந்தியா டெவலப்பர்ஸ் ஒரு 5% இறங்கி, ஜெய்கார் ஒரு 5% இறங்கி, ஏஜி லாஜிஸ்டிக், ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி, ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி ஒரு 19% பாசிட்டிவ் ட்ரேட் ஆச்சு. இன்னைக்கு அதை 6% க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாரத் பிஜிலி, பாரதீப் பாஸ்பேட், ஆயில் இந்தியா, டைம் டெக்னாலஜிஸ், ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அசோகா பில்கான், வால்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹட்கோ, பிசிபிஎல், ஜிஎம்ஆர் பவர், மார்ஃபன் லேப்ஸ், ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், ஜெயின் இரிகேஷன், எம்எஸ்டிசி, மோதிலால் ஓஸ்வால், பிபி ஃபின்டெக், ஷில்பா மெடிக்கேர், ப்ளூ ஸ்டார், பிடிசி இந்தியா, கேப்லின், கெயில், எம்டிஎன்எல், சிக்னட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் கூட நீங்கள் ஒரு 3-4% இறங்கியிருக்கு.
ஜூப்ளின், பாரஸ், தேஜஸ், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், கிரீவ்ஸ் காட்டன் இதெல்லாம் வந்து இறங்கை பங்குகளாக இருக்குது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியுது. அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகளில் ஏற்றம் கொடுத்த பங்குகள்னு சொல்லி காமதேனு இஸ்பாத் ஒரு 15% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. யூகன் இந்தியா ஒரு 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. டிலிஜென்ட் மீடியா கார்பரேஷன் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜிடிபிஎல் ஹாத்வே ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ரிலிகேப் கேபிள் மேனுஃபேக்சரிங் ஒரு 9% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. இண்டோரமா சிந்தட்டிக் ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. சிவா சிமெண்ட், முருதேஸ்வர் செராமிக்ஸ், குளோபல் சர்வீசஸ், ஷியாராம் சில்க் இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள்லாம். நியூரக்கல் லிமிடெட், என்டிஆர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், மோட்டர் அண்ட் ஜெனரல், கேம்க்ரக்ஸ் என்டர்பிரைசஸ், பார்ஷ்வா என்டர்பிரைசஸ், இண்டோ அமின்ஸ், எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ், அட்லாஸ் சைக்கிள், கல்யாணி ஃபோர்ட், கலிஃபோர்னியா சாஃப்ட்வேர், டிஜிஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், டிசில் கெமிக்கல்ஸ், ஜீலர்ன், கணேஷ் பென்சோ பிளாஸ்டிக், ஒண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ், மங்களம் குளோபல் என்டர்பிரைசஸ், ஃபார்ம் ஜுவல்ஸ், ஜெனிசிஸ் இன்டர்நேஷனல் கார்பரேஷன், பிஎல்எஸ், ஹின்பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், கெம்கான் ஸ்பெஷாலிட்டி, பேட் ஃபின்சர்வ். ஸோ இதெல்லாம் எக்ஸோரோ டைல்ஸ், ஹரிசன்ஸ் மலையாளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்விக்கி இன்னைக்கு ஒரு 3% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓரியன்ட் ஹோட்டல்ஸ் 3% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜிகேபி பிரிண்டிங் 3% ஏற்றம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏற்றம் கொடுத்த பங்குகள் லிஸ்ட்டில் வந்து இன்னைக்கு இருக்குது. பிசி ஜுவல்லரி, போக்கர்னா இது கூட ஏற்றம் கொடுத்துன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 3% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆர்கே சுவாமி, பஞ்சாப் கெமிக்கல்ஸ். ஸோ அதான் இந்த கெமிக்கல்ஸ் கம்பெனி, ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனிலாம் இன்னைக்கு சின்னதாக ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து முதல் தரமான பங்குகள், இறக்கம் கொடுத்த பங்குகள். இரண்டாம் தர இறக்கம் கொடுத்தல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பங்குகள் இன்னைக்கு வந்து எனக்கு இறக்கம் கொடுத்துருக்கு. இரண்டாம் தரமான பங்குகள் இறக்கம் கொடுத்து மேரத்தான் எக்ஸ்ஜன் ஒரு 8% இறக்கம் கொடுத்துருக்கு. ரமோ பாஸ்பேட் ஒரு 7% இறக்கம் கொடுத்துருக்கு. ஒன் மொபிவிக் ஒரு 7% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜாக்சன் பால் ஃபார்மா ஒரு 7% இறக்கம் கொடுத்துருக்கு. புதும்ஜி ஒரு 7% இறக்கம் கொடுத்துருக்கு. லைகா லேப், ஷார்டெக் ஃபினான்ஸ், சால்சர் எலக்ட்ரிக், ஹில்டன் மெட்டல், மஸ்தா, எம்பி இண்டஸ்ட்ரீஸ், நார்த் ஈஸ்டர்ன் கேரி, கருடா கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னோவா கேப்டப், டிஸ்க் கார்பேஜன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறக்கம் கொடுத்த பங்குகள் இருக்குது. லிங்க்பன் கூட இறக்கம் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர் இறக்கம் கொடுத்துருக்கு. கர்மா எனர்ஜி இறக்கம் கொடுத்துருக்கு. இபேக் இறக்கம் கொடுத்துருக்கு. அவான் மோர், பார்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் பார்ட்ரானிக்ஸ் இந்தியா இருக்கு இல்லையா, இவங்க ஏதோ ஒரு புதுசாக செமிகண்டக்டர் துறையில் இறங்க போகிறதா பேசி வருது நேற்று. இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஏற்றம் கூட திடீர்னு ஒரு ஏற்றம் கொடுத்தாலும் கொடுக்கும். கம்பெனி நல்ல கம்பெனியான்னு செக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. இன்னைக்கு நான் நியூஸில் படித்தேன், செமிகண்டக்டர் துறையில் இறங்க போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அதில் பார்ட்ரானிக்ஸில் பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு அடி துவச்சி எடுத்தாலும் நம்மள இன்னைக்கு சாத்திட்டாங்க கொடுத்துருக்கு நம்மள இன்னைக்கு மார்க்கெட்டில். சரி, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ ஒரு 30% காலியாக இருக்குது. இன்னைக்கு இந்த கடந்த வாரத்தில் ஒரு 10% வரைக்கும் காலி பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 2-3 மாத காலத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நமக்கு சந்தை வந்து எப்படி திரும்புது நம்ம நாளைக்கு நடக்கிற மார்க்கெட்டை வச்சு தான் நமக்கு வந்து இது பண்ண முடியும். சந்தை வந்து திரும்பலாம், எப்போ வேணால் திரும்பலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேறு வெளியிலேருந்து எந்த நியூஸும் வராமல் இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. மார்க்கெட்டை வந்து உடனே திரும்பிடும். அது சில சின்ன நியூஸ் கூட மார்க்கெட்டை வந்து நம்மளை துவச்சி எடுத்துருது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி 23,500ன்றது நமக்கு சப்போர்ட். 23,340 350 வச்சுக்கோங்க. அது இரண்டாவது. இதை உடைச்சதுனாலே கொஞ்சம் நம்ம பயப்படலாம். அதுக்கு அடுத்து அதையும் உடைச்சதுன்னா 21,000 கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத. நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ ஒன்று வரும். அதில் வந்து நியூஸ், அதாவது இன்னைக்கு நடந்த கம்பெனியோட நியூஸஸ்லாம் என்னென்ன, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து நமக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நாளைக்கு ஒரு 8:30 மணிக்கு வீடியோ ஒன்று வரும். அதில் பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ ஒன்று வரும். அதில் வந்து 4 கம்பெனி நமக்கு வந்து ஒரு பல கோடிகளை சம்பாதிச்சு தருமா அப்படின்றது 4 ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பேச போகிறோம். அந்த 4 ஸ்கிரிப்ட் அடிக்கடி டெலகிராமில் வந்து நியூஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு எனக்கு ஒரு 4 தடவை அந்த டெலகிராமில் ஒரு நியூஸும் வந்து ஒரு 4 தடவை வந்து எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம நாளைக்கு ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து முதலீடு பண்ணால் எத்தனை கோடி நமக்கு சம்பாதிச்சு தரும் அப்படின்றத பற்றி. அதே மாதிரி நம்ம
நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க்யூ.